62 78 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். இந்த சம்முக்கு மீப்பெரு பொது காரணி டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அப்போது ஹெச்எஃப் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 62 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறப்போ மீதி 2 வந்திருக்கு. மறுபடியும் 78 வந்து ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறப்போ மீதி 3 வந்திருக்கு. மறுபடியும் 109 டிவைட் பண்ணுறப்போ மீதி 4 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த நம்பரை மீதி இருக்குதுல்ல, கொடுத்துருக்க நம்பரில் அதுக்குரிய மீதியை கழித்து 62லேருந்து 2 கழிச்சா 60, 78லேருந்து 3 கழிச்சா 75, 109லேருந்து 4 கழிச்சா 105. அப்போ இந்த நம்பருக்கு வந்து ஹெச்எஃப் கண்டுபிடிக்க 60, 75, 105. இந்த நம்பருக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறப்போ 15, 15, 5 15 வந்திருக்கு. ஸோ அப்போது இதோட ஹெச்எஃப் வந்து 15.